கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகம், ஒரு பாதுகாப்பு, ஒரு வல்லமை, ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட புதுசிலே பைபிளை தேடி தேடி வாசிக்கும் போது இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். டெய்லி காலையில ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை சொல்ற ஒரு அனுபவம் உண்டு. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். என் இருதயத்துக்குள்ளே குமாரனுடைய ஆவியை அனுப்பினார். என் இருதயத்துக்குள்ளே குமாரனுடைய ஆவியை அனுப்பினார். நான் தனி ஒரு நபர் கிடையாது. என்னுடைய இருதயத்துக்குள்ளே தேவன் தமது குமாரனுடைய ஆவியை, இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியை, குமாரனுடைய ஆவியை என் இருதயத்துக்குள்ளே அனுப்பினார். இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக அவரை நோக்கி நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். யாரெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அப்பா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறீங்க. இரவு நேரத்துல நம்ம என்ன தர்மம் யோசித்து பார்க்கணும். அவர் அப்பா பிதான்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். ஆனால் நம்ம இருதயத்துக்குள்ளே இன்னைக்கு எத்தனை காரியம் காணப்படுது? என்னையும் சேர்த்துதான். மாம்சத்தினுடைய கேரக்டர் ஒரு 17 இருக்கு. ஆவிக்குரிய கனி ஒரு 9 இருக்கு. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் அப்படின்னு சொல்லும்போது, என் இருதயத்துக்குள்ள வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. என் இருதயத்துக்குள்ளே குமாரனுடைய ஆவியை அனுப்பும் போது என்னோட வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் காணப்பட வேண்டும். நிறைய குடும்பத்துல இணைந்திருப்பீங்க. மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உலகத்துல உண்டான ஒரு காரியம். நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கும் போது பழைய சுபாவங்கள் தொடருதா, பழைய காரியங்கள் தொடருதா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். நான் ஆவிக்குரிய பிள்ளையா மாறிட்டேன் அப்படின்னா ஆவிக்குரிய கனிகள் எனக்குள்ள செயல்படுதா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மாம்சத்தினுடைய கிரியைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 17 காரியம் இருக்கு. அதுல முதல்ல என்னது அப்படின்னா விபச்சாரம், 2வது வேசித்தனம், 3வது அசுத்தம், 4வது காம விகாரம். ஒரு சின்னதா நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேனே. ஒரு வாலிப வயசா இருக்கலாம், இல்ல வாலிப பையனா இருக்கலாம், திருமணம் முடிந்தவர்களா இருக்கலாம். வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலையில கேட்டுட்டு இருப்பீங்க. நம்ம இருதயத்துக்குள்ளே விபச்சார எண்ணங்கள் காணப்படுதா? வேசித்தனம் காணப்படுதா? அசுத்தம் காணப்படுதா? வெளியில எவ்வளவுதான் நம்ம நல்லவங்க போல பேசினாலும் இருதயத்துக்குள்ளே அசுத்தம் காணப்படுதா? காம விகாரம் காணப்படுதா? விக்கிரக ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவையும் தேடுவாங்க, மற்ற நாள் பார்த்தா வேற இடத்துல போய் நிப்பாங்க, விக்கிர வழிபாடுல போய் நிப்பாங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் போது, நம்ம ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் போது நம்ம விக்கிரத்துல போய் சிக்கி கொள்ள மாட்டோம். கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, விக்கிரத்துல போய் சிக்கி கொள்றாங்க. இது எல்லாமே மாம்சத்தினுடைய கிரியைகள் தான். அடுத்தாப்புல பிள்ளி சூனியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினாலே பிள்ளி சூனிய பாவத்துக்கு ஒப்பிடப்பட்டு வேதம் சொல்லுகிறது.
அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். என்னையும் சேர்த்துதான். அனுதின வாழ்க்கையிலே நம்ம உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம சிக்கி கொள்றோமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். தேவன் தமது குமாரனுடைய ஆவியை நம்ம இருதயத்துக்குள்ள அனுப்பும் போது அவருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு மட்டும்தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அவருக்கு பிரியமானபடி நம்ம வாழணும் அப்படின்னா இதுல இந்த 17 கேரக்டர், மாம்சத்தினுடைய கிரியனுடைய 17 கேரக்டர் நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது தொடருதா, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நைட் நேரத்துல மோஸ்ட்லி கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னென்ன காரியம் இருக்கு உடனே செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்மளை பரிசுத்தத்துல வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் ஏதாவது ஒரு காரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். நைட் நேரத்துல மேக்சிமம் தூங்குறதுக்கு முன்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் கர்த்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி போயிட்டேன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படம் பார்க்கறாங்க, நாடகம் பார்க்கறாங்க. தேவையில்லாத நாடகமா இருக்கும், தேவையில்லாத காரியமா இருக்கும். இல்லைன்னா செல்போன்ல பல மணி நேரம் வாட்ஸ்அப், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப், இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். அந்த குடும்பத்திலே ஆவியில எப்படி வளர முடியும்? அதனால 24 மணி நேரம் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா? அதுதான் முக்கியம். தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது 24 மணி நேரம் நான் எப்படி வாழ்றேன்? அந்த ஒன்றை மட்டும்தான் நான் செக் பண்ணி பார்க்கணும். அதே போல இந்த செய்தி நீங்க கேட்கறீங்களா? 24 மணி நேரம் என் கூட இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கும்போது, அதுக்கு தான் வசனத்தை கரெக்டா காமிச்சேன். கலாத்தியர் 4:6 உங்க டைரியில அழகா எழுதி வச்சுக்கோங்க. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை என் இருதயத்தில் அனுப்பினார். என் இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் விடுதலை, அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம், அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் சுகம். ஏன்னா என் இருதயத்துக்குள்ள யாரு இருக்கிறா அதை முதல்ல நான் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல யோசிப்பாங்க, என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரும்போது நம்ம இருதயத்தினுடைய பாரம் மாறிடும், வேதனை மாறிடும், துக்கம் மாறிடும். ஏன்னா நிறைய குடும்பத்துல நைட் நேரத்துல இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னா வேதனை. சில குடும்பத்துல பார்த்தா பாரம் தான் இருக்கும். என்னால ஒண்ணும் செய்ய முடியல, அது முடியல, இது முடியலன்னு சொல்லி பல கருத்தை யோசிப்பாங்க. என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவ்வளவுதான், பிரேயர் முடிஞ்சிச்சு. நைட் நேரத்துல படுத்து தூங்க போறோமா, நம்ம என்ன தெரியுமா செக் பண்ணி பார்க்கணும்? எனக்கு யாரு மேலேயாவது பகை இருக்கா? எனக்கு யாரு மேலேயாவது விரோதம் இருக்கா? எனக்கு யாரு மேலேயாவது வைராக்கியம் இருக்கா? எனக்கு யாரு மேலேயாவது கோபம் இருக்கா? எனக்கு யாரு மேலேயாவது சண்டை இருக்கா? எனக்கு யாரு மேலேயாவது எரிச்சல் இருக்கா? எனக்கு யாரு மேலேயாவது பிரிவினைகள் இருக்கா? எனக்கு யாரு மேலேயாவது மார்க்க பேதங்கள் இருக்கா? ஏன்னா வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவனை நம்ம தேடும்போது நம்மளுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அவ்வளவுதான், முடிஞ்சது. மார்க்க பேதங்கள் தேவையே இல்லை. பொறாமைகள் நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி சத்துரு வளரத்தான் செய்வான். அவன் மேல பொறாமைப்பட்டு நம்ம என்ன செய்ய? என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா எனக்கு பொறாமை தேவையில்லை. என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல பொறாமையை கொண்டு போய் நான் வைக்கலாமா? வைக்க கூடாது. கொலைகள், சொந்த சகோதரிட்ட அன்பு கூறல கொலைகள், அன்பு கூறனால கொலை பாதகன் என்று எழுதப்பட்டிருக்கு. வெறிகள், ஒரு மனுஷனுக்குள்ள வெறி இருக்கிற வரையும் அவனால அன்பு கூற முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள வெறி இருக்கிற வரையும் சந்தோஷமா வாழ முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள வெறி இருக்கும்போது படுத்தா நிம்மதியான தூக்கம் வராது. ஒரு மனுஷனுக்குள்ள வெறி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்காது. ஏன்னா கடைசி காலத்துல நிறைய வீட்டுல அதான் நடக்கு. களியாட்டுகள் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவையில்லாம சின்ன பிள்ளைகள் ஒரே கேம் அடிமை. செல்போன்ல எப்ப பார்த்தாலும் நிறைய வீட்டுக்குள்ள கேம் அடிமை. அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாராவது இல்ல வாங்கி கொடுக்குறாங்க. சில வாலிப பையன் வாலிப பிள்ளைகள் கூட இப்ப கேம் தான் விளையாடுது. சில குடும்பத்துல பணம் கட்டி கேம் விளையாடுறாங்க.
இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பரலோகத்துக்குள்ள போக முடியாதான். ஆனா ஆவிக்குரிய கனி இருந்துச்சுன்னா நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியும். ஆவிக்குரிய கனி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில அழகா தேவன் வழி நடத்துவார். ஆவிக்குரிய கனி என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இயேசு கிறிஸ்து என் இதயத்துல இருக்கும்போது எனக்குள்ள அன்பு காணப்படணும். இயேசு கிறிஸ்து என்னுடைய இதயத்துல இருக்கும்போது சந்தோஷம் காணப்படணும். இயேசு கிறிஸ்து என் இதயத்துல இருக்கும்போது சமாதானம் காணப்படணும். இயேசு கிறிஸ்து என் இதயத்துல இருக்கும்போது நீடிய பொறுமை காணப்படணும். இயேசு கிறிஸ்து என் இதயத்துல இருக்கும்போது தயவு காணப்படணும். இயேசு கிறிஸ்து என் இதயத்துல இருக்கும்போது நல்ல குணம் காணப்படணும். இயேசு கிறிஸ்து என் இதயத்துல இருக்கும்போது இச்சை அடக்கம் இருக்கணும். ஆவிக்குரிய கனி விளையணும் அப்படின்னா என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தா மட்டும்தான் நல்ல குணம் இருக்கும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் வியாபாரத்துக்கு முன்னக்கூட்டி எப்படி இருந்தேன், ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கேன், இன்னைக்கு தேதியில நான் எப்படி இருக்கேன். என் இருதயத்துக்குள்ளே ஒரு நல்ல குணம் இருந்தால் அந்த இடத்துக்குள்ளே இயேசு இருப்பார். என் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கு, பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். இதுதான் கடைசி காலத்துல நம்ம ஆவிக்குரிய வளரக்கூடிய காரியத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்க இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கும்போது இச்சை அடக்கம் இருக்கும். உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நீங்க மற்றவங்கள்ட்ட அன்பு கூறுவீங்க. உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது உங்களுக்கு சமாதானம் இருக்கும். உங்க இதயத்துல இயேசு கிறிஸ்து இருக்கும்போது விசுவாசம் பெருகும். உங்க இதயத்துல இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தயவு இருக்கும். உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது சாந்தம் இருக்கும். அதனால இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போறோம். இந்த வசனத்தை முடிஞ்சா நீங்க டைரியில எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. மறுபடியும் கூட இந்த மெசேஜ் கேளுங்க. இயேசு கிறிஸ்து உங்க இதயத்துக்குள்ள இருக்கும்போது அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும். ஏன்னா நீ நிறைய குடும்பத்துல நிறைய இடத்துல ஏமாந்து போயிருந்தாங்க, ஏமாத்திருந்தாங்க. ஏன்னா கடைசி காலத்துல அநியாயம் செய்யற ஆட்கள் தான் அதிகமாயிட்டே வராங்க. அதனால கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா புருஷன் ஏமாத்திட்டான், சில குடும்பத்துல நான் நம்பி இருந்தேன், நீ ஏமாத்திட்டாங்க, நான் ஒரு மனுஷனை நம்பி இருந்தேன், நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா சில குடும்பத்துல ஃப்ரெண்டை நம்பி போய் ஏமாந்து இருக்காங்க. மனுஷனை நம்பி யாரு போச்சோன்னா ஏமாந்து போயிருந்தாங்க. ஏமாந்து போற கடைசி காலத்துல எத்தனையோ காரியங்கள் உலகத்துல சத்துரு வந்து வாசல் திறந்து வச்சிருக்கிறான். அதனால நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிப்போம். உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தான் அவரை நீங்க அப்பா பிதான்னு சொல்லி கூப்பிடுறீங்க. கலாத்தியர் 4:6 உங்க வீட்டுல ஒரு டைரி இருந்தா அழகா எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அதனால இரவு நேரத்திலே நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த செய்தி நீங்க கேட்டிருக்கீங்க. உங்க வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றம் காணப்பட வேண்டும். அனுதின வாழ்க்கையில செக் பண்ணி பாருங்க. எதை பிரதர் நாங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 24 வரைய அழகா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நைட்டு படுக்கும்போது இதை மட்டும் நம்ம செக் பண்ணியாச்சுனாலே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும். நைட்டு படுக்கும்போது ஒரு மனுஷன் கோபத்தோட இருக்கான், எரிச்சலோட இருக்கான், வைராக்கியத்தோட இருக்கான், எப்படி படுத்தா தூக்கம் வரும்? பொறாமையோட இருக்கான், எப்படி படுத்தா தூக்கம் வரும்? யோசித்து பாருங்களேன். ஒரு விபச்சாரம் என்ன இருக்கு, ஒரு அசுத்தம் இருக்கு, ஒரு காம விகாரம் இருக்கு, நைட்டு படுத்தா எப்படி தூக்கம் வரும்? இதெல்லாம் சத்துருடைய விதை. இதெல்லாம் அந்த பூமியில் உண்டானவைகள். ஒரு குடும்பத்துல நைட் நேரத்துல தேவையில்லாத காரியத்துல சிக்கி கொள்ளும்போது தூக்கம் வராது. அதனால ஆவிக்குரிய கனி நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா படுத்தா தூக்கம் வரும். ஆவிக்குரிய கனி என்னன்னு சொல்லி மறுபடியும் கூட சொல்றேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம். இயேசு கிறிஸ்து உங்க இதயத்துல இருக்கும்போது அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். இயேசு கிறிஸ்து உங்க இதயத்துல இருக்கும்போது நீடிய பொறுமை இருக்கும், தயவு இருக்கும், நற்குணம் இருக்கும். நற்குணம்னா நல்ல குணம் இருக்கும். இயேசு கிறிஸ்து உங்க இதயத்துல இருக்கும்போது விசுவாசம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும். அப்ப என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். கூப்பிடுங்க, என் இதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா அப்படி கேட்பீங்களா? அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம் ராஜா. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று வேதம் சொல்லி
உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக அப்பா புத்திர சுகத்தின் ஆவி தந்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம். இரவு நேரத்திலே எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. நாங்க எல்லாரும் கர்த்தருடைய பாதத்தில் வருகிறோம். கர்த்தர் தான் எங்களை மீட்டு கொண்டீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். எங்க இதயத்துக்குள்ளே குமாரனுடைய ஆவியை அனுப்பின கிருபைக்கா ஸ்தோத்திரம். மாம்சத்தோட செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தால சுட்டெறியப்படுத்தாச்சா. ஆவிக்குரிய கனி மிகுந்த கனியாக மாறணும்ப்பா. 100க்கு 100 விளைச்சல் வேணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. பகல் நேரத்துல வெளியில போயிட்டு இருந்தாங்க, கர்த்தர் கிருபையா பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க, கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, தலைவலி சொன்னாங்க. சில குடும்பத்திலே ஹார்ட் ஆப்ரேஷன், சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, மன அழுத்தம், சில குடும்பத்திலே மாத்திரை கூட அப்பா போட முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள், சில குடும்பத்திலே சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, எத்தனையோ பலவீனம். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க எல்லா பலவீனத்திலும் நீக்கி கர்த்தர் பூர்ண சுகம் தர வேண்டும். எங்களுடைய பலவீனத்தை சிலுவையில் சுமந்தவரே, என்னுடைய நோய்களை சிலுவையில் சுமந்தவரே, உண்மை நாங்கள் அழைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சிலுவையில் சின்ன ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று வேதம் சொல்லுது. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை கட்டுறங்க. இரவு நேரத்தில் இன்பமா நிறுத்தாங்க. கர்த்தர் எங்க கூட இருங்க. எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்துக்குள்ளுமே தேவ சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. தேவனர்களே அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். அதிகால வேளையில உங்களுடைய பாதவழியில கண் விழிக்க கர்த்தர் கிருபைத்தாங்க, துதிக்க கிருபைத்தாங்க, இன்பமா நிறுத்தாங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எந்த குடும்பத்திலே கற்பத்தனியா ஜெபிக்கிறாலும் கர்த்தர் மனம் இறங்கி அந்த குடும்பத்தை ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் ஆசிரிங்க. டெலிவரி பொறுப்புறாங்க, கர்த்தர் கூடங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாய் போகுது, பிள்ளைகள் திருமணம் வேண்டாங்கிறாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் வாசல் தந்தாங்க. திருமணம் முடிந்த பின்பாக விபச்சார அடிமை, கள்ள தொடர்பு, சில குடும்பத்துல விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனியம், பல காரியத்துல சிக்கப்பட்ட நிலைமை. எந்த குடும்பத்துல அடிமையா இருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரியில அடிக்கப்பட்டாச்சா. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ உடைய கருத்துல அப்படின்னா டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றித்தாங்க. வீடு கட்டுறதுல தடையா இருக்கு, எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க. நைட் நேரத்துல சில குடும்பத்துல வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. நைட் ஷிப்ட்ல யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க. டிரைவிங் லைன்ல போயிட்டு தாங்க அந்த குடும்பத்துக்கு கர்த்தரே கூட இருங்க. உங்க நாம மைவிடட்டும். உங்களுடைய கரத்துல அப்படிங்கும் தேவனர்களே அப்போ மினிஸ்டர்லே கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. சொப்பன தரிசனம் வெளிப்படுத்துங்க. உங்களுடைய ஜீவன் அப்படிங்கும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. மிஷனரி மாதிரி அப்போ உங்களுடைய கரத்துல அப்படிங்கும் எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேண்டும். எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் பொருட்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.